உங்களுக்கு பதவி அப்படிங்கிறத தாண்டி நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு ஒரு உயர்ந்த நபர் அப்படிங்கிற ஒரு பேர் புகழ் அந்த மாதிரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போது ஆல்ரெடி ஒரு முதலீடு போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் தொழில் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன அளவாக முதலீடு போடுங்க. பெரிய அளவுக்கு போடாதீங்க. ஏன்னா 10ல் உங்களுக்கு சனி 8ஆம் அதிபதியாகி 10ல் இருக்கிறது ஒரு சில நபர்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை தேடித்தரும். தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைவே ஏற்படுத்திடும் இந்த 2026. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு தான் நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு சரிவை ஏற்படுத்திடும். அப்போ அதை எப்படி நம்ம அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றுறது அப்படின்னா அதிக அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி போட்ட இதுலேயே அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னாவே போதும். இருக்கிற லாபத்தை வச்சு அப்படியே கொண்டுட்டு போனீங்கன்னா அது வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் போகும், வீழ்ச்சி அடையாது. அதனால் நல்லாயிருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்லாயிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, வியாபாரத்தன்மை சின்ன சின்ன ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சூப்பராக நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹை போஸ்டிங் அமைகிறது, அவங்க நினைச்ச மாதிரி ஒரு மாற்றத்துக்கு கொண்டுட்டு வர்றது, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த விளம்பரத்துல எல்லாம் வர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ரீச் ஆகும். ஒரு சின்ன ஆடுக்கு தான் வர்றாங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆடில் நடிக்க கூப்பிட்டு அதுக்குள்ள ஒரு வருமானம் அதிகரித்து ஒரு பாப்புலரான ஒரு மேன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சிலை செய்கிறவங்க, ஓவியம் வரைகிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்குங்க. அதுக்குண்டான வாய்ப்பை நீங்கள் தான் தேடி போகணும். திறமை இருக்குது, அப்போ நான் ஒரு 4 செவத்துக்குள்ளே வச்சு நான் சும்மா ஆன்லைனில் இது பண்ணி காமிக்கிறேன், பேசி காமிக்கிறேன் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே போனால் நம்மளுடைய டேலண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறத தேடி நீங்கள் போனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு புகழை அடையக்கூடிய வாய்ப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு. தேவைக்கேற்ற விரயத்தை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா 2026 மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாங்க.